டைம்ஸ் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கம் டாக்ஸ் சங்கத்தினுடைய கோவை மாவட்ட தலைவர். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு செயலிழந்திருக்கும் தொழில்கள் மற்றும் நாட்டை முன்னிறுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக 20 லட்சம் கோடி ரூபாய் அனைத்து துறைகளும் மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டதில் 3 லட்சம் கோடி ரூபாய் குறு சிறு நடுத்தொழிலுக்கு சொத்து பிணை இல்லாமல் கடன் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கின்றார்கள். அந்த அறிவிப்பை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். அது மட்டும் அல்லாமல் வராக்கடனாக இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு உதவுகின்ற வகையில் 50,000 கோடி ரூபாய் கொடுத்து மேலும் அவர்கள் தொழில்களை மேம்படுத்துவதற்கு வழிகாட்டப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் டாக்ஸ் சங்கத்தின் சார்பில் வரவேற்கிறோம். இப்போ நெருக்கடி நீங்கள் என்ன பார்க்கீங்கன்னா, கோவை போன்ற தொழில் நகரங்களில் இருக்கக்கூடிய குறுந்தொழில் முனைவோர்கள், பெரும்பான்மையான தொழில் முனைவோர்கள் வங்கிகளில் உங்களுக்கு வங்கிகளில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கின் பெயரில் அவருடைய வரவு செலவுகள் சரியில்லாமல் கடன் பெற முடியாத சூழ்நிலையில் தனியார் நிதி நிறுவனத்தில் நிறையா கடன் வாங்கியிருக்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்கின்ற தொழில் முனைவோர்களுக்கு இது எந்த அளவுக்கு அந்த கடன்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அது நடைமுறையில் அவர்கள் வங்கிகள் அணுகும்போது தான் எங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் இப்போ ஏற்கனவே வாங்கியிருக்கிறது புதிதாக வாங்குகிற கடன்களுக்கு 1 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கின்ற கடன்களுக்கும் 1 ஆண்டுகள் நீ செலுத்துவதற்கு கால அவகாசம் இருக்கா என்பது நீ எங்களுக்கு அது தெளிவுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறோம். குறிப்பாக இன்னொரு நாங்கள் விஷயத்தை பார்க்க போனால் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த குறுந்தொழில்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் வச்சு வேலை செய்கின்ற குறுந்தொழில் நிறுவனங்கள் பல்வேறு நெருக்கடிகள் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். சம்பளம், இட வாடகை, தொழிற்சாலைகளுக்கு வாடகை, வீட்டுக்கு வாடகை என்று பல்வேறு நெருக்கடிகள் இருந்து வருகின்ற எங்களுக்கு சப்சிடி குறைந்தபட்சம் குறுந்தொழில் முனைவோர்களுக்கு 1 லட்சமாவது அரசு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்தோம். அந்த சப்சிடியும் எங்களுக்கு இந்த அறிவிப்பில் இந்த 3 லட்சம் கோடியில் சப்சிடி சம்பந்தமான எந்த அறிவிப்பும் இல்லை. அதே போல் இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் கடன் பெறுகின்ற குறு சிறு தொழில் முனைவோர்களுக்கு வட்டி சதவீதம் நாங்கள் 6% என்று கேட்டிருந்தோம். அந்த வட்டி குறித்து இதில் எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆகையால் இந்த அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் நடைமுறையில் எங்களுக்கு இந்த கடன்கள் பெறுவதற்காக வங்கிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த வங்கிகள் எந்த முறையில் எங்களை அணுகிறது, எந்த பேப்பர் ஒர்க்கு கேட்குறாங்களா இல்லையா, பொதுவாக எங்கள் தொழில்களை வரவு செலவுகளை கணக்கிட்டு பார்க்க போனது அதிலும் சிக்கல் இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக எந்த தொழிலும் முழுமையாக ஓடவில்லை. காரணம் என்று உலக பொருளாதார வீழ்ச்சி, ஜிஎஸ்டி சில பாதிப்புகள், தற்பொழுது இந்த கொரோனா என்று தொடர்ந்து தொழில்துறை அடி வாங்கியிருக்கிறது. சரியான வரவு செலவுகள் என்பது ஒரு 2 ஆண்டுகளுக்கு சரியாக இல்லை என்பதுதான் யதார்த்த சொல்லை. ஆகையால் இந்த கடன் திட்டம் என்பது அரசு எப்படி வழங்குவதற்கான கைட்லைன் இந்த வங்கிகள் கொடுக்க போகிறார்கள், இந்த வங்கிகள் அது எப்படி பயன்படுத்தி கொண்டு இந்த குறு சிறு தொழிலுக்கு இந்த கடன் வழங்கப் போகின்றார்கள் என்பது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் இனி செல்லுகின்ற போது வங்கிகள் அணுகின்ற பொழுது எங்கள் தொழில் முனைவோருக்கு கிடைக்கும். அதை அரசு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை மானியத்துடன் கூடிய குறுந்தொழிலுக்கு கடன்கள் நீங்கள் அறிவிக்க வேண்டிய இந்த திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். அதே போல் கடன் பெறுவதற்கான குறைந்தபட்ச கடன்கள் ஒரு தொழில் முனைவோர்கள் முதலீடு அவர்களை ஏற்கனவே எஸ்எஸ்ஐ எடுத்தவர்கள் இப்போ எடுத்திருக்கின்ற உத்தியோக ஆதார் எடுத்திருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லோரும் அவர்கள் காட்டியிருக்கின்ற அந்த சொத்து மதிப்புகள் கணக்கிட்டு அதிலிருந்து அவர்களுக்கு கடன்கள் 3 பகுதி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் நமக்கு இனிப்பாக இருந்தாலும் அதை வாங்க செல்கின்ற பொழுதுதான் அந்த அறிவிப்பினுடைய பலன்கள் என்ன என்று தெரியும். அதற்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம்.